அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் ஊடல் உவகை. கணவன் மனைவிக்கிடையே, காதலன் காதலுக்கிடையே, தலைவன் தலைவிக்கிடையே, தம்பதிகளிடம் தோன்றும் சிறு சண்டை, பொய்க்கோபம், அதனுடைய வெளிப்பாடு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி விளக்கும் ஒரு அதிகாரம். 1321வது குறள். இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு. தலைவன்மன் மேல் தவறில்லை என்றாலும் அவர் சிறந்தது அழிக்குமாறு ஊடல் செய்கின்றது. துடிப்பா. தவறில்லை தலைவன் மேல் இருந்தும் ஊடல் அழிக்கும் அவனின் சிறந்த செயல். 1322. ஊடலின் தோன்றும் சிறு துணி நல் அழி வாடினும் பாடுபெறும். ஊடலால் சிறு துன்பம் தோன்றினாலும் அதனால் தம்பதியிடையே உள்ள நல்ல அன்பு சற்று வாடினாலும் அந்த ஊடல் பெருமை பெறும் ஒன்றுதான். ஊடல் சிறு துன்பம் தரும், அதனால் அன்பு சற்று கெடும், ஆனாலும் ஊடல் பெருமை பெறும். 1323. புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் இயைந்தன்னார் அகத்து. மண்ணும் தண்ணீரும் இரண்டர கலப்பது போன்று அன்பை மனத்தில் உடைய தம்பதி இடையில் தோன்றும் ஊடலை விட சொர்க்கம் உண்டோ? துடிப்பா. சொர்க்கம் என்பது எங்கே? செம்புல பெயர் நீர்போல் கலந்த அன்புடை நெஞ்சம் கொண்ட தம்பதி ஊடல் அங்கே. 1324. புல்லுவிடா புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை. தலைவனை தழுவி நீங்காத அணைப்பில் இருக்கும் இன்பத்தை அழிக்கும் ஊடலில் உருவாகும் என் உள்ள உறுதியை உடைத்தெறியும் காதல் படை. துழிப்பா. நீங்காத அணைப்பு தரும் ஊடல் இனிப்பு, உறுதியை குலைக்கும் காதற்படை தலைவி உள்ளத்தில் உருவானதில் இல்லை வியப்பு. 1325. தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோல் அகரலின் ஆங்கொன்று உடைத்து. என்மேல் தவறில்லைதான், அவள் மேலும் தவறில்லைதான், ஆயினும் காதலில் விழுந்த தலைவியின் மெல்லிய தோளை விட்டு நீங்கினால் அங்கும் ஓர் இன்பம் உண்டு என்கிறான் தலைவன். துடிப்பா. தவறில்லைதான், ஆயினும் தலைவியின் ஊடல் வியப்பு, அவள் மெல்லிய தோல் அணைப்பிலிருந்து விடுவிப்பு, அதுவும் சேர்க்கும் வாழ்வில் இனிப்பு. 1326. உணலினும் உண்டது அருள் இனிது, காமம் புனதலின் ஊடல் இனிது. உணவு உண்பதை காட்டிலும் உண்ட உணவு செரிமானமானால் அதிகம் இன்பம் கிடைக்கும். அதுபோல் கலவியை விட ஊடல் அதிகம் இன்பம் தரும். துடிப்பா. சாப்பிடுவதை விட அது செரித்தால் மகிழ்ச்சி வரும். உடல்கள் கலப்பதை விட உள்ள ஊடல் இன்பம் தரும். 1327. ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். தம்பதிக்கு இடையில் தோன்றும் சிறு சண்டையில் தோற்றவர் வெற்றி பெற்றவராகிறார். அது எவ்வாறு என்பது அதற்கு பின் நடக்கும் கலவியில் தெரியும். துழிப்பா. தோற்றோரே வென்றார், ஊடலுக்கு பின் நடக்கும் காதல் விளையாட்டில். 1328. ஊடிப்பெருகுவம் கொல்லோ நுதல் வயற்ப கூடலில் தோன்றிய உப்பு. நெற்றியில் உப்பு வியர்வை தோன்றும்படியான கலவியை ஊடல் கொண்டு அதன் பின் பெறுவோம். துழிப்பா. உப்பு வியர்வை நெற்றியில் கூடட்டும், ஊடலுக்கு பின் தம்பதி கூடட்டும். 1329. ஊடுக மன்னோ ஒழி இழை யாம் இறப்ப நீடுக மன்னோ இரா. ஒளி பொருந்திய நகைகள் அழிந்த தலைவி பொய்க்கோபம் கொள்ளட்டும், நான் கெஞ்சி மகிழ இந்த இரவு பொழுது நீழட்டும். துழிப்பா. முடியாத இரவில் விடியாத பொழுதில் தலைவன் கெஞ்சலும் கொஞ்சலும் தொடரட்டும், அழகான அலங்கார தலைவி மேலும் ஊடல் கொள்ளட்டும். 1330. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறும். காதலில் இன்பம் தருவது செல்லச் சண்டை, அதைவிட இன்பம் தருவது அந்த சண்டையை முடித்து அதன் பின் கூடி அணைத்து மகிழ்வது. துடிப்பா. பொய்க்கோபம் தரும் இன்பம், அது தனித்து அனைத்து ஒன்றாதல் பேரின்பம். இப்படி 10 குறட்பாக்களில் ஊடல் ஏன் கொள்ள வேண்டும், எப்படி கொள்ள வேண்டும், அது எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் என்று விளக்குகிறார். என்னமோ நம்ம ஊடலே கொள்ளாத தம்பதிகள் மாதிரி இங்க ஊடல் தான் கூடலோட அதிகமா இருக்குது இந்த நடப்பு காலத்தில் அப்படிங்கிறது திருவள்ளுவருக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு அற்புதமான அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம். இதற்கு பின்னூட்டம் பலரும் அளித்துள்ளீர்கள். அன்புக்குரிய அக்கா இன்சுவர்களும் அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் நெஞ்சாத நன்றி.
இப்போ 1330 குறளை முடிச்சிட்டேன், ஏன் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். முதலில் நான் தட்டச்சு செய்து வெறும் பொருளில் மட்டும்தான் அனுப்பினேன். குறளும் பொருளும் என்னுடைய காலை வணக்கமும் வரும். அப்புறம் சில பேர் சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் ஆங்கில பொருளும் இருந்தா பரவாயில்லன்ட்டு அதுக்கு ஆங்கில பொருளும் சேர்த்து சொன்னேன். யார் ஆங்கிலத்தை சகலமா படிக்க வருமோ அவங்க கேட்டுக்கிட்டதன்படி, என் நண்பர்கள் கேட்டுக்கிட்டதன்படி. அதுக்கு பிறகு என் அன்பிற்குரிய ஐயா முனைவர் ஞானசம்பந்தன் அவர்கள், டாக்டர் நல்லா இருக்கு உங்களுடைய பொருள், எளிமையா இருக்கு, அதை குரல் பதிவா போடுங்க. அப்படியே பயணத்தில் இருக்கும்போது, வேலை செய்யும் போது, சமையல்ல செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இல்லத்தரசிகள் கேட்பாங்க, அப்படி போடுங்கன்னு சொன்னோடனே அப்படி போட ஆரம்பிச்சேன். அதற்கப்புறம் என் மகன் சொன்னா, உங்களுடைய உடல் மொழி நல்லா இருக்கு, அதனால நீங்க இதை ஒளிக்காட்சியா வீடியோவா போடுங்கன்னு சொன்னா, அப்படி நான் போட ஆரம்பித்த முதல் குறள் 289வது குறள். அப்போ 1லிருந்து 287 வரைக்கும் ஒளிக்காட்சி கிடையாது. அந்த முதல்ல நான் தட்டச்சு செஞ்சு அனுப்பிச்ச அந்த எழுத்துக்கள்லாம் போயிடுச்சு, ஒளிச்செய்தியா அனுப்புதெல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த வீடியோவா போடும்பொழுது இதை என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் வச்சறதுனால பலரும் இதை பாக்குறாங்க. இது என்றென்றும் அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அதனால் 289 இருந்து தான் இந்த டாக்டர் செல்வரங்கம் குரல்ல போய் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ 1லிருந்து 287 வரைக்கும் அந்த பதிவு அங்க இருக்காது. அந்த குறையை நீக்கும் பொருட்டாக 1லிருந்து 287 வரை மீண்டும் திருக்குறளும் மென்பொருளும் தொடரும். 1லிருந்து 287 வரைக்கும் தொடரும், 288 வரைக்கும் தொடரும். 289 தான் ஆரம்பிச்சேன். அப்ப திருப்பியும் திருக்குறளை தான் பேச போறியானா? இல்லைங்க, இன்னொன்னும் பேச போறேன். அது என்ன? விரைவில் உங்களுக்கு சொல்ல போறேன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திரலையா வழிக்கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.